ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்கு நன்மை செய்து நம்மை வாழ வைக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக பாருங்க எவ்வளவு உணவு வகைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், மூலிகைகள், சொல்ல முடியாத எண்ணிக்கையில் அடங்காத உணவுப் பொருட்களை ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாய் பாருங்க, ஆறு, ஏரி, குளங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தண்ணீருக்காக எவ்வளவு அற்புதமான படைப்புகளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். வானாதி வானம் கொள்ளாத தேவன் வான மண்டலங்களை சிருஷ்டித்தார், ஆகாய விரிவை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அற்புதமானவைகள். இன்னுமாய் காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள், பறவைகள், ஊர்வன பரப்பன, சமுத்திரங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், மனுஷன் வாழ்ந்திருக்கும்படியாக அவன் ஒரு குறைவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசியாக அதை ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனை சிருஷ்டித்தார். இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், மனுஷன் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க.